அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்திரன் படத்தோட திரைக்கதை வடிவமைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா எந்திரன் படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சர் எப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி எந்திரன் படத்தோட ரிவ்யூ கிடையாது. எந்திரன் படத்தில் எப்படி வந்துட்டு திரைக்கதை அமைச்சிருக்காங்க, 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா கதை எப்படி ஆரம்பித்து எப்படி வந்துட்டு ஒரு மையப்பகுதிக்கு போய் அதுக்கப்புறம் முடிவு பகுதிக்கு போக போகுது அப்படின்ற விஷயத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ படம் ஆரம்பித்த செகண்ட்லேயே வந்துட்டு கதை வந்துட்டு எதை பற்றின ஒரு கதைக்களம் அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறாங்க. ஸோ சீன்லேயே வந்துட்டு ப்ரொஃபஸர் வசீகரன் வந்துட்டு லேபில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ரோபாட்டை வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அப்போம்போது ஒரு சின்ன ஒரு கால் வருது, சனா அப்படின்ற கேரக்டரோட ஒரு கால் வருது. அதே மாதிரி வந்துட்டு அவங்க மிஸ் பண்ணி கொடுத்த ஃப்ளார் பொக்கேவும் வருது. ஸோ இந்த சீனில் வந்துட்டு ஆடியன்ஸ் கிட்ட வந்துட்டு நம்ம கன்வே பண்ணிடுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வசீகரன் வந்துட்டு வெளி உலக தொடர்பே இல்லாமல், அதாவது தன்னோட காதலியை பார்க்க கூட நேரம் இல்லாமல் ஒரு ரோபாட்டை ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த சீன்லேயே வந்துட்டு கன்வே பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கு அடுத்த ஒரு 5 நிமிஷம் ட்ராவல் பண்ணி போகிறப்போ ரொபாட்டுக்கு வந்துட்டு மியூசிக், லாங்குவேஜ், மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு கற்றுக்குச்சு அப்படின்ற விஷயத்த 5 நிமிஷத்தில் சொல்லிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா வசீகரன் வந்துட்டு இந்த ரோபாட்டை தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறப்போ அந்த ரோபாட்டுக்கு சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வைக்கிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா தனக்கு கால் பண்ணிகிட்டு இருக்க தன்னோட லவ்வரை மீட் பண்ணுறதுக்காக ரோபாட்டாவையும் கூட்டிகிட்டு காரில் வந்துட்டு வசீகரன் போகிறாரு. ஸோ அங்கே மீட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக வந்துட்டு தன்னை காண்டாக்ட் பண்ணலை அப்படின்ற கோபத்தோட ஒரு சின்ன சண்டை, அதுக்கப்புறம் வந்துட்டு லவ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சாங். ஸோ இப்படி சொல்லிட்டு அங்கே ட்ராவல் ஆகுது. ஸோ இந்த விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா ஒரு ரொபாட்டிக் கான்ஃபரன்ஸ் நடக்குது. ஸோ அந்த கான்ஃபரன்ஸில் வந்துட்டு வசீகரன் தன்னோட வந்துட்டு சிட்டின்ற ரோபாட்டை இன்ட்ரோ பண்ணுறாரு. ஸோ இப்படி இன்ட்ரோ பண்ணுறப்போ தன்னோட ப்ரொஃபஸர், அதாவது பார்த்தீங்கன்னா போரா அப்படின்ற கேரக்டரை வந்துட்டு இதில் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ போராவோட கேரக்டர் என்ன பண்ணுதுன்னா சிட்டிகிட்ட வந்துட்டு தனியாக கூட்டிகிட்டு போய் உன்னோட ப்ராசஸர் என்ன, உன்னோட வந்துட்டு மோட்டார்ஸ்லாம் எதனால ஆனது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நியூரல் ஸ்கீமா, அதாவது அந்த ரொபாட்டோட டேட்டா என்ன அப்படின்னு சொல்லலாம் கேட்குது. நியூரல் ஸ்கீமா வந்துட்டு ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம், அதை வந்துட்டு நான் வெளில சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு வசீகரன்ட்ட போய் இந்த ரொபாட் சொல்லிடுது. இந்த மாதிரி என்னோட நியூரல் ஸ்கீமா பற்றி ப்ரொஃபஸர் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குமே வசீகரன் வந்துட்டு இல்லை, என்னோட பேட்டர்ன் வந்துட்டு ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நான் இதை சொல்ல மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இதனால் வந்துட்டு ஓகே நீ ஏஆர்டிக்கு என்கிட்ட தானே வருவேன், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அந்த ப்ரொஃபஸர் கிளம்பிடுறாரு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கதையில் இன்சைட்டிங் இன்சிடெண்ட், அதாவது தூண்டும் விஷயமா வந்துட்டு அமைஞ்சிருக்கு. ஸோ ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ வந்துட்டு இந்த ப்ரொஃபஸர் வந்துட்டு தாங்கிட்ட கேட்குறாரு நியூரல் ஸ்கீமா பற்றி. அந்த ரோபாட்டை பற்றின டேட்டாவை வந்துட்டு வசீகரனோ இல்லை வந்துட்டு சிட்டி ரோபாட்டை கொடுத்துருந்துது அப்படின்னா கதை வந்துட்டு வேற ஒரு ட்ராக்ல போயிருந்துருக்கும். ஆனால் அவங்க கொடுக்கல அப்படின்ற ஒரு பட்சத்தில் தான் வந்துட்டு கதை அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுது. ஸோ அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா போராவோட லேபில் பார்த்தீங்கன்னா நிறைய ரோபாட்ஸ் இருக்குது. அதில் வந்துட்டு ஒரு ரோபாட்ஸுக்கு கமாண்ட் மூலியமாக வந்துட்டு கன் எடு, இதை ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்கிற ஆர்டர்ஸ்லாம் கொடுக்குறாரு. ஆனால் அந்த ரோபாட் வந்துட்டு ரொம்பவே சொதப்பிடுது. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு தன்னோட ஜூனியர் வந்துட்டு ஒரு நல்ல ரோபாட், ஒரு ஆண்ட்ரோ ஹியூமனாய்ட் ரோபாட்டை வந்துட்டு கொடுத்து ஒரு ஃபேமஸ் வாங்குறான். ஆனால் தாங்கிட்ட வந்துட்டு ஒரு நல்ல ரோபாட்டை உருவாக்க முடியல அப்படின்ற விரக்தியில் இருக்காரு. அதே நேரத்தில் வசீகரனோட ரோபோவை வந்துட்டு தான் அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்துட்டு போராக்கு வருது. ஸோ அடுத்த சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனா வந்துட்டு ரோபாட்டை தன்னோட ஹோமுக்கு கூட்டிகிட்டு போகிறா. ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா சனாவுக்கு வந்துட்டு நிறைய ரோபோ ஹெல்ப் பண்ணுது. அந்த ரோபோ அதாவது பார்த்தீங்கன்னா சமைக்குது, அதேமாதிரி சனாவோட ஸ்டடிக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்படின்றப்போ ஒரு சின்ன பிரச்சனை வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற பையன் வந்துட்டு ரொம்ப அதிகமாக சவுண்ட் வச்சு கேட்குறான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அந்த ரோபோ போய் உடைச்சி சரி பண்ணிடுது. ஸோ ஆனால் இந்த விஷயத்தினாலேயே வந்துட்டு டைம் போயிடுது, படிக்க முடியாமல் போயிடுது. இதனால வந்துட்டு ரோபோ எகெயின் என்ன பண்ணுதுன்னா ஜிக்பினாலையும் தாங்கிட்ட இருக்கிற வந்துட்டு ஒரு லென்ஸ்னால, கண்ணில் இருக்கிற லென்ஸ்னால ப்ரொஜெக்ட் பண்ணி சனாவை வந்துட்டு ஒரு எக்ஸாம்லேருந்து பாஸ் பண்ண வைக்குது. ஸோ இதனால வந்துட்டு ரோபோ வந்துட்டு இன்னுமே வந்துட்டு சனாவுக்கு பிடிச்சி போயிடுது.
இப்படி வந்துட்டு அடுத்த சீனில் வந்துட்டு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி வர்றப்போ இதுக்கு முன்னாடி வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஏரியா பையனோட சவுண்ட் சிஸ்டம் உடைச்சாங்க, பக்கத்து ஏரியாவில் வந்துட்டு நிறைய மைக் செட்லாம் உடைச்சி டிஸ்டர்ப் பண்ணாங்க. ஸோ இப்படி இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து சனாவை பழிவாங்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ், அதாவது சண்டைகள்லாம் இங்கே நடக்குது. ஸோ இப்படி வந்துட்டு சனாவை வந்துட்டு இந்த ரோபோட் காப்பாற்றிடுது. ஸோ இதுக்கு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா ஏஆர்டி. ஸோ ஏஆர்டியில் வந்துட்டு அதில் ப்ரொஃபஸர் வந்துட்டு போரா இருக்காரு. போரா வந்துட்டு சில அதிகபட்சமான கமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாரு. அதாவது நீ நில்லு, நட, ரொம்ப வேகமாக ஓடு, அதே நேரத்தில் வந்துட்டு ஒரு கத்தியை தூக்கி போட்டு இதை வந்துட்டு வசீகரனை கொத்து அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான கமெண்ட்ஸ் கொடுக்குறாரு. அதுவுமே வந்த ஸ்பீடில் வந்துட்டு ட்ரை பண்ணுது. அப்போது நிறுத்துன்னு சொல்கிறப்போ ஒரு ஃப்ளோவில் வந்துட்டு சின்னதாக வந்துட்டு ஒரு கீரலும் போட்டுருது. ஸோ இதை வந்துட்டு போரா ஒரு மையமாக காட்டி இந்த ரோபாட் வந்துட்டு ரொம்ப ஆபத்தான ரோபாட், அதே நம்ம ஆர்மியில் சேர்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு நம்மளோட கமாண்டர்ஸே கொள்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்துட்டு தடை செய்ய வேண்டிய ஒரு மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு கதையோட ஃபர்ஸ்ட் பிளாட் பாயிண்ட், அதாவது ஆக்ட் 1 அப்படின்றதோட கிளைமேக்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை பிளாட் பாயிண்ட்னு சொல்லலாம். ஸோ இதோட ஆக்ட் 1 முடியுது. ஸோ ஆக்ட் 2 வந்துட்டு இப்போது ஸ்டார்ட் ஆகுது. ஆக்ட் 2 பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ ரிஜெக்ட் பண்ணியாச்சு. ஸோ ரிஜெக்ட் பண்ண ஒரு கோபத்தோடையே வந்துட்டு வசீகரனும் ரோபோவும் இப்போ வந்துட்டு ஒரு காரில் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஸோ போகிறப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் வந்துட்டு ஃபயரில் எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இப்படி அவங்க வந்துட்டு இப்போ வசீகரன் வந்துட்டு ரோபோட்டை கேட்குறாரு, இதை வந்து நீ எப்படியாவது காப்பாற்றி, இங்கே இருக்கிற எல்லாரையுமே காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரோபோவும் வந்துட்டு எல்லாரையுமே காப்பாற்றுது. எதர்ச்சியாக பார்த்தோன்னா ஒரு பொண்ணு வந்துட்டு ட்ரெஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த பொண்ணையும் காப்பாற்றிடுது. அதை வந்துட்டு ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. ஸோ இந்த அவமானம் தாங்க முடியாமல் அந்த பொண்ணு ஒரு லாரியில் அடிபட்டு செத்துருது. ஸோ இது வந்துட்டு மீடியாவில் வந்துமே பரவிடுது. ஸோ இப்படி வந்துட்டு ஒரு நெகட்டிவாக வந்துட்டு கதைக்கு முரண்பாடாக, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரோபாட்டுக்கு நிறைய முரண்பாடுகள்லாம் ஏற்படுது வசீகரனுக்கும் ரோபாட்டுக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு வசீகரன் இந்த ரோபாட்டுக்கு வந்துட்டு ஃபீலிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்றதுனால தான் இந்த விஷயம்லாம் தெரியாமல் போச்சு, இதுக்கு வந்துட்டு ஒரு ஃபீலிங்ஸ் கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு வர்றாரு. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் ரீமேப்பிங் பண்ணுறாங்க. ஸோ இதன் மூலியமாக வந்துட்டு அதுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வந்துடும் அப்படின்ற ஐடியாவில் நிறைய விஷயம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. சோகமான விஷயம், சந்தோஷம், இந்த விஷயம்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஆனால் இதோட விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளடைவில் அதுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்கலை அப்படின்ற சுச்சுவேஷனில் வசீகரன் வந்துட்டு ரொம்பவே கோவப்படுறாரு. ஸோ இதை பார்த்த சிட்டி வந்துட்டு இவ்வளோ நடந்தும் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னா தப்பு வந்துட்டு உங்கள் மேலே தான் இருக்குது, என்கிட்ட இல்லை, நீங்கள் சொல்கிறதா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு ரோபாட்டுக்கு வந்துட்டு கோபம் வருது அப்படின்ற விஷயத்த வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணிடுறாங்க. ஸோ அடுத்த சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு தொப்புள் கொடி சுற்றி இருக்கிற ஒரு குழந்தை இருக்குது. ஸோ அந்த குழந்தைய வந்துட்டு ஒரு ரோபாட் வந்துட்டு காப்பாற்றிடுது. ஸோ இது வந்துட்டு எகெயின் வந்துட்டு மீடியாவில் வந்துட்டு தெரிஞ்சிருது. ஸோ அந்த குழந்தைய காப்பாற்றிடுறதுனால ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் சனா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரோபாட்டை கிஸ் பண்ணிடுறா. ஸோ அப்படி கிஸ் பண்ணும்போது இது வரைக்கும் ஃபீலிங்ஸ் இல்லாத ரோபாட்டுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஃபீலிங்ஸ் வந்ததுனால காதல் அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸும் அந்த ரோபாட்டுக்கு வந்துடுது. ஸோ இதுதான் வந்துட்டு கதையோட மையப்பகுதி, அதாவது மிட் பாயிண்ட் சொல்லலாம். ஸோ இன்டர்வல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் சினிமாவில் சொல்லுவாங்க. ஸோ இப்போ தான் மிட் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்துட்டு காதல் அப்படின்ற ஒரு விஷயம் ரோபாட்டுக்கு வந்துருச்சு. ஸோ இதை வந்துட்டு ஆடியன்ஸுக்கு இன்னும் கன்வே பண்ணணும் அப்படின்றதுக்காக அடுத்த சீன் வச்சுருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சனாவோட வீட்டுக்கே வந்துட்டு ரோபோ போயிடுது. அங்கே போகிறப்போ எகெயின் வந்துட்டு எனக்கு ஒரு நேற்று கொடுத்த மாதிரியே ஒரு கேஸ் வந்துட்டு எனக்கு இன்றைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கு வந்துட்டு சனா, என்ன நீ ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண நான் கொடுத்தேன், எகெயின் வேணும்னா இப்போ என்ன ஒரு கொசு கடிச்சது, அந்த கொசுவை பிடிச்சிட்டு வா, நான் வந்துட்டு உனக்கு கிஸ் தரேன் அப்படின்னு சொல்லிடுது. ஸோ அதனால் வந்துட்டு எகெயின் போய் அந்த கொசுவையும் பிடிச்சிட்டு வந்து கொடுத்துட்றாரு. இதனால் மறுபடியும் வந்துட்டு சனா கிஸ் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சாங். ஸோ அவங்களுக்கு இடையில வந்துட்டு ஒரு ஐ மீன் அந்த ரோபோக்கு வந்துட்டு சனா ரொம்ப பிடிச்சிருக்கு, காதல்ன்ற ஒரு விஷயம் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த சீன் ப்ளஸ் வந்து ஒரு சாங் வச்சு நமக்கு புரிய வைக்கிறாங்க. ஸோ இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் போராக்கு வந்துட்டு நிறைய ஃபாரின் கம்பெனி வந்துட்டு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, எங்களுக்கு 100 ரோபாட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா சனாவோட பர்த்டே வருது. ஸோ பர்த்டேக்கு வந்துட்டு வசீகரன் வந்துட்டு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. ஸோ ரோபோட்டுமே வந்துட்டு என்ன பண்ணுன்னா எனக்கு நானும் வந்துட்டு கிஃப்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ 2 பேருமே வந்துட்டு கிஃப்ட் வாங்கிட்டு சனாவோட வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அப்படி 2 பேருமே வந்துட்டு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அப்படி கிஃப்ட் கொடுக்குறப்போ அந்த பார்ட்டியில் வந்துட்டு சனாவும் ரோபாட்டும் வந்துட்டு டான்ஸ் ஆடுறாங்க. டான்ஸ் பண்ணுறப்போ ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு ரோபாட் வந்துட்டு சனாவை கிஸ் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ இதை தெரிஞ்சுக்கிற வசீகரன் வந்து அதை தடுத்து நிப்பாட்டிறாரு. ஸோ அதுக்கு அடுத்த சீன் வந்துட்டு ரோபாட்டும் ஒரு மனுஷனும் வந்துட்டு லவ் பண்ணுறது சாத்தியமே கிடையாது, அது இயற்கைக்கு மாறான ஒரு விஷயம் அப்படின்றத வந்துட்டு ரோபாட்டுக்கு புரிய வைக்கிறாங்க. ஆனால் அது வந்துட்டு ஒரு சோகமாகவே போயிடுது. ஸோ அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு
ஆர்மி எவாலுவேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரோபாட்டை வந்துட்டு ஆர்மிக்கு கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு ப்ரொஃபஸர் போரா வந்துட்டு ரோபாட்டுக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி வந்துட்டு நீ வந்துட்டு பார்டர் போயிடுவ, ஆனால் வந்துட்டு வசீகரன் வந்துட்டு சனாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிவிட்டு அவன் ஜாலியாக இருந்துருவான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதனால் வந்துட்டு ரோபாட்டுக்குமே வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு தோணுது, இப்போ நம்ம வந்துட்டு ஆர்மி எவாலுவேஷனில் செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா எகெயின் வந்துட்டு சனாவை மீட் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக முறையாக வந்துட்டு பொய் சொல்ல ஆரம்பிக்குது ரோபாட். ஸோ அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா ஆர்மி எவாலுவேஷன். ஆர்மி எவாலுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சண்டை போடாதீங்க, இந்த துப்பாக்கி கன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எல்லோரும் லவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொக்கையாக வந்துட்டு அந்த சீனை முடிச்சு வச்சிருது. செலக்ட் ஆகாமல் அந்த எவாலுவேஷனை கேன்சல் பண்ண வச்சிடுது. இதனால் வந்துட்டு கோபம் அடைஞ்ச நம்ம வசீகரன் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா கை கால் எல்லாமே வெட்டி தனித்தனியாக வந்துட்டு அந்த பார்ட்டை பிரித்து குப்பையில் போட்டுறாரு. அவ்வளோ கோபமாகி அந்த ரோபோட்டை பிரித்து தூக்கி போட்டுறாரு. இதுதான் வந்துட்டு கதையோட செகண்ட் பிளாட் பாயிண்ட். ஸோ இதோட ஆக்ட் 2 வந்துட்டு முடியுது. ஸோ மூணாவது கட்டம் பார்த்தீங்கன்னா ஆக்ட் 3. அதாவது கதை வந்து பார்த்தீங்கன்னா கதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆக்ட் நடந்து செகண்ட் ஆக்ட் முடிஞ்சு தேர்ட் ஆக்ட், அதாவது கதை வந்துட்டு கிளைமேக்ஸ் முடிவை நோக்கி இப்போது கதை மூவ் ஆக போகுது. ஸோ இப்படி வந்துட்டு குப்பையில் எறியப்பட்ட இந்த ரோபோட் வந்துட்டு ஒரு குப்பையில் கிடக்க. ஸோ இந்த தெரிஞ்சுக்கிட்ட வந்துட்டு ப்ரொஃபஸர் போரா வந்துட்டு காரை எடுத்துகிட்டு எங்கே இருக்குன்னு ட்ரை பண்ணி தேடி போகிறாரு. அப்படி அந்த ரோபாட்டையும் ஃபைன் பண்ணி தன்னோட கார்லேருந்து தன்னோட வீட்டுக்கு தன்னோட லேபுக்கு கொண்டு வந்துடுறாரு. ஸோ தன்னோட லேபில் வந்துட்டு சரி பண்ணுறதுக்கு நியூரல் ஸ்கீமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோபாட் கிட்ட கேட்குறாரு. நான் என்ன வேணாலும் தரேன், எனக்கு சனா வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ரோபோட் சொல்லுது. ஸோ அப்பயும் போது இதை நியூரல் ஸ்கீமா டேட்டாலாம் எடுத்துகிட்டு எகெயின் வந்துட்டு தன்னோட இருக்கிற ரோபாட்ஸுக்கு வந்துட்டு இந்த சிட்டியோட ப்ராசஸர் சிட்டியோட மெமரியை வந்துட்டு அந்த ரோபாட்டுக்கு மாற்றுறாங்க. ஸோ இந்த சேம் டைம் வந்துட்டு ஒரு ரெட் சிப்பு வந்துட்டு இந்த ரோபாட்டுக்கும் இன்சர்ட் பண்ணுறாங்க. ஸோ எப்படி வந்துட்டு சிட்டி வந்துட்டு ஒரு நல்ல ரோபாட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ இருக்கிற இந்த ரோபாட் வந்துட்டு ரெட் சிப் பொறுத்தின ரோபாட் வந்துட்டு ஒரு கெட்ட ரோபாட் அப்படின்ற விஷயத்தை காட்டுறதுக்காக ஒரு வித்தியாசமான ஒரு மேக்கப்லாம் போட்டு ரஜினி சாரை வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஒரு கெட்டப் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா சனாவுக்கும் வசீகரனுக்கும் வந்துட்டு கல்யாணம் அப்படின்ற சுச்சுவேஷன் வருது. ஸோ இதை தடுத்து நிறுத்துறதுக்காக வந்துட்டு ரோபாட் அங்கேயே ஸ்ட்ரைட்டாகவே போய் வசீகரனை அடிச்சு போட்டு சனாவை தூக்கிட்டு வந்துடுது. ஸோ இதுக்கு இடையில வந்துட்டு இந்த ரோபாட் சனாவை கூட்டிகிட்டு வந்துட்டு ப்ரொஃபஸர் போரா லேபுக்கு கூட்டிகிட்டு வருது. ஸோ அந்த லேபில் வந்துட்டு என்ன பண்ணுன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய ரோபாட்ஸ் அந்த லேபில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ரோபாட்டையும் வந்துட்டு அந்த ரோபாட் வந்துட்டு கிரியேட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம ப்ரொஃபஸர் போரா வந்துட்டு தடுக்கிறாரு. ஸோ இப்படிலாம் பண்ணக்கூடாது, நீ உன்னைய வந்துட்டு நான் ஃபாரின் கம்பெனிக்கு நான் விற்க போகிறேன், நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்போ ப்ரொஃபஸர் போராவை வந்துட்டு அந்த ரோபாட் கொன்னுடுது. அதே நேரத்தில் நிறைய ரோபாட்ஸ் கிரியேட் பண்ணி அந்த ரோபாட்டை எல்லாத்தையுமே வந்துட்டு சனாவையை கூட்டிகிட்டு அந்த ஏஏஆர்டிக்கு கூட்டிகிட்டு போகுது. ஸோ அப்படி கூட்டிகிட்டு போகிறப்போ சனாவுக்கு தேவையான திங்ஸு, ட்ரெஸ்ஸு, அக்சசரிஸு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது ஜென்ரேட்டருக்கு தேவையான வந்துட்டு பெட்ரோல் எல்லாமே வந்துட்டு கொண்டுட்டு போகுது. அப்படி கொண்டுட்டு போய் ஒரு ஒரு பத்திரமான ஒரு பகுதி மாதிரி அந்த ஏஆடிக்குள்ளே இந்த ரோபாட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ப்ரொஃபஸர் வசீகரன் வந்துட்டு ஒரு ரோபாட் மாதிரி மாற்றிக்கிட்டு வந்துட்டு சென்சார்லாம் வந்துட்டு டிடெக்ட் ஆகாத ஒரு சிப்பெல்லாம் மாட்டிட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா ஒரு டேங்க் ஃபுல்லாக வந்துட்டு தண்ணி, அந்த தண்ணியை வந்துட்டு எடுத்துகிட்டு இப்போது அந்த ஏஆர்டிக்குள்ளே போகிறாரு. ஏஆர்டிக்குள்ளே வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு இதுக்கு முன்னாடி ஃபைட் சீனில் வந்துட்டு ஒரு டெஸ்ட்ராயான ஒரு ரோபாட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. அப்படி உள்ளக்க போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா இந்த ஜென்ரேட்டர்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்துட்டு இது பண்ணிடுறாரு. அதே மாதிரி அந்த லொக்கேஷனுக்குள்ளே பவர்லாம் கட் பண்ணிடுறாங்க. பவர் இல்லாதனால சிட்டி ரோபாட் என்ன பண்ணுதுன்னா வெளில வந்து காரில் இருக்கிற பேட்டரிஸில் இருந்துலாம் சார்ஜ் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ திடீர்னு வந்துட்டு ஒரு சுச்சுவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனா வந்துட்டு தன்னை லவ் பண்ணுறதா சொல்கிறா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்துட்டு வீக் ஆகி அதே மாதிரி ஜென்ரேட்டரில் தண்ணி இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்குது. அதே நேரத்தில் வந்துட்டு அங்கே ஒரு சின்ன ஒரு ரத்தக்கரை இருக்குது. ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வசீகரனோடது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிடுது. ஸோ இதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லா ரோபாட்டையும் கூட்டிகிட்டு வச்சு தலையை ரொட்டேட் பண்ண சொல்லுது. ஸோ இப்படி தான் வந்துட்டு வசீகரனை ஃபைன் பண்ணிடுது. ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு பிளாக் ஷீப் அப்படின்ற ஒரு ஃபேவரட்டான ஒரு டயலாக் வரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போலீஸும் வந்துட்டு ஆர்மி கமாண்டர்ஸ் எல்லாமே வந்துடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் நிறைய ஃபைட் சீன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிட்டின்ற ரோபாட் வந்துட்டு நிறைய ரோபாட்ஸ் கூட கம்பைன் ஆகி ஒரு பெரிய ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட் சீன்லாம் வரும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிட்டியை மட்டும் கேப்சர் பண்ணி அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய ரெட் சிப்பை மட்டும் எடுத்துருவாங்க. ஸோ இதோட
படம் வந்துட்டு முடியுது. அதாவது கிளைமேக்ஸ் காட்சி முடிஞ்சிருது. ஸோ ஃபைனலாக வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கோர்ட்டில் இந்த ரோபாட் வந்துட்டு இப்போதைக்கு தேவையில்லை, இனிமேல் ஃபியூச்சரில் வேணால் தேவைப்படுமா, இதை டிஸ்மேண்டில் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபாட்டை டிஸ்மேண்டில் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கதை ஒரு சாரோ கலந்த ஒரு ஹாப்பி எண்டோட கதை முடியுது. ஸோ இதுதான் வந்துட்டு எந்திரன் படத்தோட ஸ்க்ரீன் பிளே. அதாவது பார்த்தீங்கன்னா கதை எங்கேருந்து ஆரம்பித்து இன்சைட்டிங் இன்சிடென்ட் எங்கே ஏற்பட்டுச்சு, ப்ரொஃபஸர் போரா அப்படின்றவர் வர்றது தான் வந்துட்டு இன்சைட்டிங் இன்சிடென்ட். ஃபர்ஸ்ட் பிளாட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போரா வந்துட்டு அந்த ரோபாட்டை அப்ரூவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளாட் பாயிண்ட். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது ரோபாட்டுக்கு வந்துட்டு ஃபீலிங்ஸ் வந்துருச்சு, அதுவும் லவ் அப்படின்ற ஃபீலிங்ஸ் வந்துருச்சு அப்படின்றதோட மிட் பாயிண்ட் வருது. மிட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ட்ராவல் பண்ணி, அதாவது செகண்ட் ஆக்ட் ட்ராவல் பண்ணி போகிறப்போ செகண்ட் ஆக்டோட எண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வசீகரன் வந்துட்டு ஆர்மிக்காக தான் அந்த ரோபோட்டே உருவாக்கி இருந்தார். ஆனால் அது வந்துட்டு அந்த விஷயம்லாம் இல்லை, லவ் பண்ணுறேன் அப்படின்ற ஃபீலிங்ஸில் போயிடுச்சு அப்படின்ற விஷயத்தினால அந்த ரோபோட்டை தனித்தனியாக வெட்டி குப்பரை தூக்கி போட்டுறாரு. இதுதான் செகண்ட் பிளாட் பாயிண்ட். செகண்ட் பிளாட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த ரோபாட் வந்துட்டு எகெயின் வந்துட்டு ஒரு கெட்ட ரோபாட்டாக மாறி, ஸோ இப்படி இந்த ரோபாட் கிட்ட மாட்டிக்கிட்ட சனாவை வந்துட்டு எப்படி வசீகரன் வந்துட்டு காப்பாற்றினாரு, அதே நேரத்தில் அந்த ரோபாட் கிட்ட இருக்கிற ரெட் சிப்பை எப்படி எடுத்தாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் தான் வந்துட்டு இந்த படத்தோட மொத்த திரைக்கதை. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ட் 1, ஆக்ட் 2, ஆக்ட் 3. ஸோ இந்த 3 ஆக்ட் இருக்குது. ஸோ இந்த 3 ஆக்டில் கதை எப்படி ஆரம்பிக்குது, அதே மாதிரி முக்கியமான நிகழ்வுகள், அதாவது இன்சைட்டிங் இன்சிடென்ட் எங்கே நடக்குது, பிளாட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பிளாட் பாயிண்ட் எங்கே இருக்குது, செகண்ட் பிளாட் பாயிண்ட் எங்கே இருக்குது, கிளைமேக்ஸ் எப்படி முடியுது, ஹாப்பியாக முடியுதா இல்லை சோகமாக முடியுதா இல்லை வந்துட்டு மிஸ்ட்ரி, அதாவது பதிலே தெரியாமல் முடியுதா அப்படின்ற விஷயம்தான் இந்த திரைக்கதை. ஸோ தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி வந்து இந்த படத்தில் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் 2.0 படம் பார்த்துருந்தாலும் சரி இல்லை பார்க்க போகிறீங்கனாலும் சரி, நம்ம சொன்ன அந்த ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன் வந்துட்டு எப்படி 2.0லையும் அப்ளை ஆயிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் நோட் பண்ணுங்கள். ஸோ படத்தோட விமர்சனமாக ஒரு கதையை மட்டும் எடுத்துக்காமல் எப்படி வந்துட்டு கதை ஆரம்பிக்குது, ஃபஸ்ட்டு இன்சைட்டிங் இன்சிடென்ட் என்ன, ஃபஸ்ட் பிளாட் பாயிண்ட் என்ன, செகண்ட் பிளாட் பாயிண்ட் என்ன, தேர்டாக வந்துட்டு கிளைமேக்ஸ் எப்படி முடியுது அப்படின்ற விஷயத்தெல்லாம் நோட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.